ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம மருத்துவ குழம்புலாம் வச்சோம்னா, ஓமம் போட்டு குழம்பு வச்சோம்னா, அதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு துண்டு சுக்கும் ஒரு துண்டு கட்டி காயமும் போட்டு வைக்கணுங்க. ரெண்டையும் போட்டு வறுத்து நம்ம அரைச்சி வச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நம்ம குழம்புல வந்து. ஃபுல் வீடியோ வரும் பாருங்கங்க. மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா மாதம் மாதம் கரெக்டாக வந்துருங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெலிவரி ஆனவங்க தான் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாங்க. மீன் வந்து நம்ம எந்த மீன்லாலும் போட்டு வைக்கலாம். சாலை மீன் தான் இல்லை, எந்த மீன் துண்டு மீனுனாலும் சரி போட்டு வைக்கலாம். அதே மாதிரி கருவாடும் போட்டு வைக்கலாம், முட்டை போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தாளிசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்குங்க. இதையும் தாளிசத்தில் பூண்டு போட போகிறேன். பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்குங்க. அப்புறமா ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வரமிளகா நம்ம காரத்துக்கு தந்துடி. டெலிவரி ஆனவங்கன்னா ஒரு வரமிளகா தான் வைக்கணுங்க. மிளகு 2 ஸ்பூன் போடணும் டெலிவரி ஆனவங்களுக்கு. நம்ம நார்மலாக எல்லோரும் வச்சு சாப்பிட்றதுனால நம்ம காரத்துக்கு தந்துடி வச்சுக்கிடலாம். வரமல்லி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சுக்கு ஒரு துண்டுங்க. இந்த மாதிரி நச்சு வச்சுக்கிடணும். மிக்சியில் போட்டு அரைக்கணுன்னா நம்ம நச்சு வச்சு லேசாக வறுத்து போடணுங்க. கடுகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், ஓமம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சாலை மீனுங்க, மத்தி சாலை மீன், இது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி பழம். தக்காளி பழம் ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புளிங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து புளியுமே நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து மருந்து சம்மந்தப்பட்ட குழம்பு மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது நம்ம நார்மலாக நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுனால புளியும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், காரமும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகு கூட 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். வறுத்து போட்டோம்னா நமக்கு காரத்தன்மை இருக்காது, வயிற்று புண்ணாத்துங்க. டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து வயிற்று புண்ணாத்தும். அதனால் மிளகு கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் பண்ணணுங்க. நல்லெண்ணெய் நிறைய எடுக்கணும். குழம்புக்கும் நிறைய எடுக்கணும், டெலிவரி ஆனவங்களும் நிறைய எடுக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த கட்டி காயத்தை வந்து நம்ம அதில் போட்டு வறுத்துக்கணுங்க. கட்டி காயத்தை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வறுக்கணுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நல்லா அரைப்பட்டுருங்க உங்களுக்கு. சுக்கையும் லைட்டாக வறுத்து போட்டுக்கணும். மீன் மத்தி மீனுங்க. மத்தி மீனும் முட்டையும் போட்டு ஓம குழம்பு வச்சுருக்கேன், மருத்துவ குழம்பு. சூப்பரான லஞ்சு இன்னைக்கு. பார்த்தீங்களா, மத்தி சாலை மீனும் முட்டையும் குழம்புங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.